ஓகே, நம்முடைய சேனலில் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி நம்முடைய சேனலில் வந்து கான்டென்ட் ரிலேட்டடாக உள்ள விஷயங்கள் சம்மந்தப்பட்ட எல்லாமே போடுவேன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அது ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் இது. குயிக்காக வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இதில் வந்து நம்ம ஸ்டூடியோவில் யூஸ் பண்ணக்கூடிய லைட் வாங்கியிருக்கிறேன். ரைட், நீங்கள் யோசிக்கலாம், இப்போ தான் இந்த லைட்டே வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம். எஸ், ஸ்டூடியோவில் யூஸ் பண்ணுற லைட் வந்து நான் இப்போ தான் வாங்கியிருக்கிறேன். இது வரைக்கும் வந்து என்னுடைய 2 ரிங் லைட், இந்த 2 ரிங் லைட் மூலமாக தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த 2 ரிங் லைட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 4 வருஷத்துக்கிட்ட இருக்கும். 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் வாங்கின ரிங் லைட். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி இது தான் இருந்துச்சு. அண்டு அந்த நேரத்தில் வந்து நான் இந்த மாதிரி லைட்டெல்லாம் கூட நான் தேடக்கூட இல்லை. ஸோ அப்போ எனக்கு வந்து பெரிய அளவில் லைட்டிங் பற்றின பெரிய ஐடியா கூட கிடையாது. நானும் பேசிக்லேருந்து பல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு வந்தவன் தான். ஸோ அந்த நேரத்தில் வந்து அது வாங்கினேன். பட் நீங்கள் வந்து ஒரு வேளை இப்போ தான் பிகினர் லெவல் அப்படின்னா நீங்கள் ரிங் லைட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இது தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. நான் இடையில் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். முதல்ல இது இப்போ வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? 2 லைட் வாங்கியிருக்கிறேன். ஓகேவா, இதில் வந்து 2 லைட் வாங்கியிருக்கிறேன். என்கிட்ட ஏற்கனவே ஸ்டாண்டு இருக்குது. ஸோ இந்த 2 ரிங் லைட் நல்ல ஸ்டாண்டு தான் இது, அதனால் நான் ஸ்டாண்டு வாங்கலை. அது போக இதுக்கு மேலே மாட்டுறதுக்கு வந்து 2 லைட்டுக்குமே 2 சாஃப்ட் பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன். ஓகேவா, ஸோ அந்த சாஃப்ட் பாக்ஸ் அமேசானில் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, மேபி நாளைக்கோ நாளை கழிச்சோ வரும். வந்துச்சுன்னா அதையும் கூட சேர்க்க முடிஞ்சதுன்னா இந்த வீடியோ கூட நான் சேர்த்து அதையும் அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். ரைட், இப்போ நம்ம உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கம்பெனி? ரைட், என்ன கம்பெனி பாருங்கள், டிஜிடெக் லைட் பை கலர் கண்டினியூஸ் எல்இடி லைட். இது வந்து பார்த்திங்கன்னா 150 WBC காம்போ. ஸோ இது வந்து 150 வாட்ஸ். ஓகேவா, என்னோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டூடியோ தான். அதனால் எனக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்டெலாம் அவசியமே கிடையாது. ஸோ எப்போவுமே நாம் வந்து ஒரு பொருள் வாங்கும்போது உண்மையிலேயே நமக்கு வந்து அது அவசியம் தானே அப்படிங்கிறது வாங்கணும். ஏன்னா நான் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் தேடினப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்டு 10,000 ரூபாய் அதுக்கெலாம் வந்து நல்ல நல்ல லைட்டெல்லாம், இதோட பவர்ஃபுல்லான லைட், இதோட ரொம்ப பவர் கூடனா அதிகமான வெளிச்சம் கொடுக்கக்கூடிய லைட். பட் ஆனால் நான் வந்து என்ன யோசனை அப்படின்னா இது உண்மையிலேயே எனக்கு அவசியம் தானே அவ்வளோ பவர்ஃபுல்லான லைட். என்னோடது ஒரு சின்ன ரூம், அந்த சின்ன ரூமில் நான் வந்து எடுக்க போகிறேன். இன்ஃபேக்ட் இந்த 2 லைட்டே கூட எனக்கு ஓவர் கில் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு லைட் வச்சு கூட என்னால் நல்லா மேனேஜ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி 2 லைட் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டிங் ரொம்ப இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறனால. பட் இதை விட அதிகமாக ஒரு 250 வாட்ஸு 350 வாட்ஸ் அந்த மாதிரிலாம் போகிறது ஒரு ஸ்மால் ரூமில் வந்து அவசியம் இல்லாதது. ஸோ அதனால் நமக்கு எப்போவுமே வந்து எவ்வளோ அவசியம் அப்படிங்கிற அளவில் மட்டும் நம்ம வாங்கினா போதும். ரைட், இப்போ பாக்ஸுக்கு உள்ளே ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நம்மளால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பேட்ரி எதுவுமே உள்ளே கொடுக்கல, நாட் இன்க்ளூடட். உள்ளே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நான் தேடும்போது. அண்ட் ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் அடுத்ததாக வந்து ஒயர். ஓகேங்களா, நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கான கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயர். ஸோ ஒயரில் நமக்கு வந்து 2 ப்ளக் கொடுத்துருக்குற ஒயர் கொடுத்துருக்குறாங்க. ஒயர் அங்கே வச்சிடலாம். அண்ட் அடுத்ததாக நம்ம லைட் இட் செல்ஃப் அதை அப்படியே வெளியே எடுக்கலாம். எஸ், வாவ், அந்த லைட் ஒரு ரிஃப்ளெக்டர். ஓகேங்களா, இந்த ரிஃப்ளெக்டர் அதுவும் சேர்த்து வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக்கேஜிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, நீட் பேக்கேஜிங். அண்ட் அமேசான்லேயுமே கூட நல்ல நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ட்ரா பேக்கேஜிங் வந்து போடலை. ஏன்னா இப்போது உள்ளே வந்து நல்ல பேக்கேஜிங் இருந்துச்சு அப்படின்னா வேறு எக்ஸ்ட்ரா பேக்கேஜிங் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் நமக்கான லைட். ஓகேவா, இது வந்து அந்த கவர் பார்த்து ஓப்பன் பண்ணலாம். எஸ் இந்த சுவிட்ச்.
ஓகே. ஸோ இது வந்து இந்த லைட்டை கவர் பண்ணியிருக்கிறதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கவர். அண்ட் திஸ் இஸ் அவர் லைட். ஓகேவா? அந்த முன்னாடி இருக்குல்ல, இதுதான் அந்த எல்இடி லைட். இதில் இருந்தால் நமக்கு முன்னால் அந்த லைட் வரும். அண்ட் நமக்கு பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாட் மச் ஆக்சுவலாக. ஒரே ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அதோடைய பவரை வந்து கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, அவ்வளவுதான். ஸோ எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை, இவ்வளோதான். அண்ட் மற்ற விஷயங்களை வந்து நம்மளுடைய இந்த ரிமோட் மூலமாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அடுத்தது எடுத்து வெளியே வச்சிடுறேன். ஓகே, எனக்கு வந்து இப்போ அந்த 2 லைட்டுடைய மொத்த கான்டெக்ட் எல்லாமே வந்து இதில் இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி லைட், ஓகேங்களா, அதுக்கான ப்ளக், ஒயர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயர் நல்லாவே லென்த்தியாகவே இருக்குது. நல்லா லென்த்தியாகவே ஒயர் கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே தெரியுது, நல்ல லென்த்தியான ஒயர். அண்டு லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரிமோட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ஒரே ஒரு நாபு தான் பின்னாடி இருக்குது, ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு ஆக்சுவலாக நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இதில் இருக்குது. உள்ளே வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சில எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ண முடியும். லைட்டெல்லாம் கொஞ்சம் டிம் ஆகி ஆஃப் ஆகிறது, ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே வந்து ரிமோட் மூலமாக தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து ரிமோட் கொடுத்துருக்குறாங்க. லைட்டை சேஃபாக நம்ம யூஸ் பண்ணாமல் ஒருவேளை நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கான மூடி வைக்கிறதுக்கான மூடி, ஒரே ஒரு ரிஃப்ளெக்டர், ஓகேங்களா, இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து அந்த 2 ரிங் லைட் வச்சு தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணுறேன். அண்ட் எப்போவுமே நம்மளுடைய யூடியூப் சேனல் நம்ம ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்பப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்கிரேட் பண்ணணும். அதே நேரத்தில் வெரி கேர்ஃபுல்லாக, அவசியம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கக்கூடாது. ஏன்னா நாம் இப்போதைக்கு நான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் உட்காந்து பேசக்கூடிய ஒரு வீடியோவுக்கு நமக்கு இந்த லைட் வந்து பக்கத்தில் இருக்க போது. ஸோ அதனால் இதனுடைய ஃபுல் பவர் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போதுமானது தான். அதனால் எப்போவுமே எவ்வளவு நமக்கு போதும் அப்படிங்கிற அளவு மட்டும் பார்த்து வாங்கணும். அண்ட் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கான்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தப்போ நானுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கற்றுக்கிட்டேன். அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரண சிம்பிளாக ஒரு டியூப்லைட், ரூம் லைட் இருக்கும்ல, சும்மா ரூமில் உள்ள டியூப்லைட் போட்டு அப்படி கேமரா சாதாரண மொபைலில் வீடியோ எடுத்துடலாம். தொடக்கத்தில் ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோக்கள்லாம் இப்போ இல்லை. ஏன்னா அது அவ்வளோ மட்டமாக இருக்கும், அந்த வீடியோ ரொம்ப மகா மோசமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதெல்லாம் டெலிட்டே பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் வேறு சேனல் ஆரம்பித்தது. தென் அதுக்கப்புறமா லைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் தான் கற்றுக்கிட்டேன் இல்லையா. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூடியூப்பில் பார்த்து எப்படி நம்ம வந்து அந்த கான்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி அழகாக்குறது அப்படிங்கிறது லைட்டு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து நானே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 எல்இடி லைட்டு கடையில் சாதாரணமாக சீலிங்கில் மாட்டுவாங்க இல்லையா, இதே மாதிரி ரவுண்ட் லைட்டில் கடையில் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 2 லைட்டு வாங்கி நானே வந்து லைட்டு கிரியேட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக எப்படி அந்த லைட்டு நான் கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி கூட ஒரு வீடியோ நான் முன்னாடி போட்டிருக்கிறேன். ப்ராபப்ளி அது ஒரு வேளை இதில் இருக்கலாம், இந்த சேனலில் இருக்குதான்னு சொல்லி தெரில. இன்னொரு சேனல் ஒன்று உண்டு, அதிலே இருக்குதா ஐ டோன்ட் நோ. பட் ஆனால் அது இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒருவேளை அது இருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ முதல்ல அந்த லைட்டு நானே கிரியேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணேன். தென் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் அந்த ரிங் லைட் வாங்கினேன். இந்த ரிங் லைட் வாங்கும்போது எனக்கு வந்து இது எவ்வளோ ரூபாய்க்கு இந்த ரிங் லைட் வாங்கினேன் அப்படின்னு கூட தெரில எனக்கு. அந்த டைமில் என்கிட்ட ஒரு அமௌண்ட், ஒரு பட்ஜெட் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் வந்து பிளான் பண்ணி ரிங் லைட் வாங்கினேன். முதல்ல ஒரு ரிங் லைட் தான் வாங்கினேன். தென் அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழித்து 2 லைட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி 2 ரிங் லைட் வாங்கினேன். அந்த நேரத்தில் வந்து நான் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் தேடவே இல்லை. அதுக்காக தான் இதை பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ பொதுவாக வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு லைட்டிங் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் தேடுவீங்க. அமேசான்லையோ அல்லது ஃப்ளிப்கார்ட்லேயோ ஏதோ ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் போய் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பட்ஜெட் ஆப்ஷன் சொல்லி இந்த ரிங் லைட் தான் காட்டும். ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ரிங் லைட் வந்து ஒரு மோசமான ஒரு ஆப்ஷன். எனக்கு அது கூட முதல்ல தெரியாது. இதுதான் இருக்குது அவைலபிள் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். பட் ஆனால் ரிங் லைட் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு
ஒரு பெஸ்ட்டு லைட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பட் சம்திங் இஸ் பெட்டர் than நத்திங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. சரி, ஏதோ ஒன்றுமே இல்லாமல் மோசமாக இருக்கிறதுக்கு ஒரு 2 ரிங் லைட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த ரிங் லைட்டில் இருந்து இந்த மாதிரியான ஒரு லைட்டுக்கு மாறும்போது அந்த சேஞ்சை வந்து உங்களால் டிராஸ்டிக்காக பார்க்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது கூட வந்து நான் 2 சாஃப்ட் பாக்ஸும் வாங்கியிருக்கிறேன். ஓகேவா? அந்த சாஃப்ட் பாக்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே வந்து அந்த டிஃப்யூஷன் கொடுக்கும். ஓகேவா? நம்ம வர்ற நாட்களில் எப்படி வந்து இந்த லைட்டிங் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கூட நான் நம்ம கற்றுக் கொடுக்குறேன் இல்லையா? கான்டென்ட் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் இந்த சேனலில் இடம்பெறும். ஓகேவா? எப்படி கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு சோஷியல் மீடியாவில் அல்லது ஏதோ ஒன்றுக்கு வந்து நீங்கள் வீடியோ தயாரிக்கிறது, எல்லா விஷயங்களும் அனுசியம் இதில் இருக்கும். ரைட். அப்போது அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஓகே நம்ம இப்போ அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது வாங்கினது. இந்த ரிங் லைட்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஐ திங்க் மோர் தென் 4 இயர்ஸுக்கு மேலே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்டு அதனால் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கண்டினியூஸ் லைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இதை வீடியோ லைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, காப் லைட் அப்படின்னு சொல்லி வேறு பேர் இதுக்கு இருக்குது. பட் இதை பார்த்தாலே உங்களுக்கு, இந்த ஷேப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதோடைய விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்திங் 5100 சம்திங். நான் ஸ்க்ரீனில் போடுறேன் சரிங்களா, எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரில. 5000 சம்திங் இதனுடைய ப்ரைஸ். ஆக்சுவலாக நான் வந்து ஹிஃபின் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் தான் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு மாடல் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஃபியூ டேஸ் பேக், 2-3 நாளைக்கு முன்னாடி இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தா அது ஸ்டாக்கில் இல்லை. அது இதோட கொஞ்சம் ப்ரைஸ் இதோட கொஞ்சம் ஒரு 100 ரூபாயோ இவ்வளோ கொஞ்சம் குறைவு தான். அப்புறமா வந்து கரெக்டாக நம்ம சரி வாங்குறதுக்குன்னு சொல்லி வந்தாச்சு, இனி அது எப்போ திரும்ப ஸ்டாக் வருமா வராதான்னு சொல்லி தெரியாது, நான் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் திரும்ப பார்த்தப்போ இதெல்லாம் ஏற்கனவே நான் முதல்ல பார்க்க தான் செஞ்சுருந்தேன். பட் ஆனால் அது செலக்ட் பண்ணியிருந்தேன், அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக இது வந்தனால இது வந்து எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ரிங் லைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிங் லைட் வந்து இப்போ 3500 ரூபா அந்த மாதிரிலாம் ரிங் லைட் வந்து வருது. 3000 ரூபா 3500 ரூபா. இந்த 3000 ரூபா 3500 ரூபாய்க்கு இந்த மாதிரியான லைட்டு, கண்டினியூஸ் லைட் இருக்குல்ல, இந்த மாதிரியான லைட்டில் இதை விட இன்னும் வாட்ஸு குறைஞ்ச லைட் வந்து உங்களுக்கு இப்போது கிடைக்குது. நான் அந்த ரிங் லைட் வாங்கும்போது எனக்கு ஆன்லைனில் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கூட எனக்கு தெரியாது. ஐ திங்க் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் அந்த டைமில் கான்டென்ட் கிரியேஷன் தொடர்ந்து வந்துருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து சேச்சுரேட் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கான்டென்ட் கிரியேட் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு நல்ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினா அது ஒரு நல்ல ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கும், நல்ல ஒரு ஏர்னிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அதனால் எல்லாருமே ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருவோமே நம்மளும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அந்த மக்கள் அதிகமாக அதை செய்யும்போது அதை பார்க்குற கம்பெனிகள் வந்து ஓகே இவங்களுக்கு இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளே கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணுறதுனால தான் கம்மியான பட்ஜெட்டுக்கு வந்து இந்த மாதிரி லைட்ஸ் கொடுக்குறாங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா 3500 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு கூட ஒரு சில லைட் இருக்குது. ஸோ என்னுடைய சின்ன ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரிங் லைட் வாங்குறத விட நீங்கள் இந்த மாதிரியான ஒரு லைட் கம்மி பட்ஜெட்டுக்கு இருக்க கூட கொஞ்சம் ரிவ்யூலாம் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு வந்து நீங்கள் இது வாங்குனீங்க அப்படின்னா நல்லது. ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே இந்த ரிங் லைட்டை விட இந்த லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைட்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? லைட்டிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த லைட்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நமக்கு வந்து இப்போது அதை கையில் எடுக்கும்போது இமீடியட்டாக வந்து அந்த ஃபீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் தான். ஓகேவா? இது வந்து பிளாஸ்டிக் தான். அவுட்டர் ஷெல் வந்து பின்னால் இருக்கிற அவுட்டர் கவர் வந்து பிளாஸ்டிக் தான். பட் ரொம்ப சீப்பான பிளாஸ்டிக் கிடையாது, நல்ல குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக். உள்ளே வந்து அஃப்கோர்ஸ் வந்து மெட்டலில் வந்து கொடுத்துருப்பாங்க, வெளியே வந்து பிளாஸ்டிக் தான். நீங்கள் இதிலே வந்து நல்ல விலை கூடின ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா வெளியும் வந்து உங்களுக்கு மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது 5000 ரூபாய்க்கு கம்மியான இதில் தான் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறனால இது சீப்பாக இருக்குமோ, ரொம்ப சீப்பாக ஃபீல் ஆகுமோன்னு சொல்லலாம் நினைக்காதீங்க. இங்கே இது உள்ளெல்லாம் எதுவுமே வந்து என்ன செய்யலைன்னா ஆடலை, நீட்டாக இருக்குது. அண்டு ஹேண்டில் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீப்பாகலாம் என்ன செய்யலை, ஃபீல் ஆகலை. ரொம்பவே இது வந்து நல்லா இருக்குது. பட் கம்பேர்ட் டு தேட் நம்ம வந்து இந்த ரிமோட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரிமோட் வந்து அது கொஞ்சம் சீப்பாக தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹை குவாலிட்டி ரிமோட் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ரொம்ப சீப்பாக தான் வந்து அது பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பா மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து இதை ரொம்ப ஹெவியாக வந்து நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்மளே மாதிரியான ஒரு ஸ்டூடியோ செட்டப்லன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை நம்ம சரியான லைட்டிங்கை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டு
தென் அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடிலாம் நம்ம மாற்ற வேண்டியது இருக்காது. ஜஸ்ட் வீடியோ எடுக்கும்போது லைட்டை ஆன் பண்ண போகிறோம், வீடியோ எடுக்க போகிறோம், ஆஃப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்படிங்கிறனால பெரிய அளவில் வந்து ரிமோட்டுக்கு வேலை இருக்காது அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியும். ஸோ அதனால் உங்களுடைய ஆப்ஷன், நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டூடியோவில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் எப்போவுமே வந்து டிசைட் பண்ணும். என்னுடைய ஸ்டூடியோ செட்டப்புக்கு வந்து இது போதுமானது. உங்களுக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அண்ட் அகைன் இந்த ரிஃப்ளெக்டர் வந்து மெட்டல் அலுமினியமில் வந்து இந்த ரிஃப்ளெக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு இந்த ரிஃப்ளெக்டருடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து நமக்கு இந்த லைட்டு டேரெக்டாக அந்த லைட்டை அடிச்சிங்க அப்படின்னா பயங்கர ஹார்ஷாக இருக்கும். ஓகேவா, பயங்கர ஹார்ஷாக இருக்கும். இந்த ரிஃப்ளெக்டர் நீங்கள் மாட்டும்போது லைட் இதில் பட்டு வந்து அந்த ரிஃப்ளெக்டர் வந்து இது இப்போ லைட் சோர்ஸை வந்து கொஞ்சம் பெருசாக்கி கொடுக்கும். அப்படி ஆக்கும்போது வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு இமீடியட்டாக அந்த டேரெக்டாக அந்த எல்இடி லைட் உங்கள் மேலே படுறதை விட இந்த மாதிரி பட்டு அதில் கொஞ்சம் உள்ளே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆகி, ரொம்ப ஒன்றும் டிஃப்யூஸ் ஆகாது இதில் வரும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பட்ஜெட் ஆப்ஷன் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு வேளை இந்த டிஃப்யூசிங் பாக்ஸ் இருக்குல்லையே அந்த சதுரமாக இருக்கிறது, அது வாங்குறதுக்கு சதுரமோ ஆக்டோகனோ அது வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து பட்ஜெட் இல்லை, ஏன்னா அது வந்து 1000 சம்திங் கிட்ட வரும். ஓகேவா, ஸோ அப்போது வந்து அது வாங்க முடியலை அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே வந்து அந்த பேப்பர் டிஃப்யூஸ் பண்ணக்கூடிய பேப்பரோ, அந்த பேப்பர் தான் பெஸ்ட்டு. அந்த பேப்பர் இதுக்கு மேலே நீங்கள் ஒட்டினா கூட உங்களுக்கு வந்து ஓரளவு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த லைட் வந்து டைரெக்டாக அவங்க மேலே படாமல் டிஃப்யூஸ் ஆகி வந்து மேலே படும்போது அது வந்து அதனுடைய இதை வந்து குறைக்கும். ஸோ உங்களுடைய ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் என்னுடைய ரிங் லைட்டை நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக இந்த லைட்டை வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இந்த வெளிச்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அப்புறமா இந்த ரிஃப்ளெக்டரையும் போட்டுட்டு நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். தென் அதுக்கப்புறமா இப்போ ரிங் லைட்டில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த 2 லைட்டையும் ஜஸ்ட்டு சாதாரண இதை வச்சு செட் பண்ணிவிட்டு அந்த லைட்டிங் நான் திரும்ப மாற்றின உடனே அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை பாருங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இந்த லைட்டை வந்து எப்படி சரியான விதத்தில் ஆங்கிள்லாம் வச்சு எப்படி செட் பண்ணுறது, அது முக்கியமாக வந்து டிஃப்யூஷன் பாக்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா எந்த மாதிரி அந்த லைட்டெல்லாம் வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தனியாகவே லைட்டிங் பற்றி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா லைட்டிங்கில் வந்து 3 பாயிண்ட் லைட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு சிம்பிளான ஒரு லைட்டிங். ஸோ அந்த லைட்டிங் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ரொம்ப ஈஸியாக லைட்டிங் வந்து உங்களோட வீடியோ வைக்க முடியும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரைட், இப்போ வந்து இந்த லைட்டுடைய பவர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் லைட்டு எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு வந்து 100% வந்து இந்த லைட்டை வச்சுருக்கிறேன். இந்த லைட்டு போட்ட உடனே உங்களுக்கு இமீடியட்டாக எவ்வளோ லைட்டு கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நான் வந்து ரிஃப்ளெக்டர் எதுவுமே மாட்டலை. பூம். ஸோ 100% நான் கேமராவில் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஐ திங்க் உங்களால் பார்க்க முடியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபோக்கஸ் ஆகுமா? ஐம் நாட் ஷுவர். ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனிவே, இது வந்து 100% லைட். ஓகேங்களா, ஃபுல் லைட். அஃப்கோர்ஸ் வந்து எனக்கு கேமராவில் வந்து அதை கரெக்டாக கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது வந்து ஃபுல்லாக இதாக இருக்கும். நான் வந்து இப்போது அதனுடைய ஃபுல்லாக வந்து அதனுடைய இதில் குறைச்சிட்டு 0லேருந்து நான் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சவுண்டில் அதனுடைய லைட்டை கூட்டுறேன். ஸோ அப்போ வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ லைட் வந்து 0ல் இருக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுறேன். இது வந்து 2. ஓகேங்களா, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா, ஜஸ்ட்டு 10ல் தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 15, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஸோ இதில் வந்து நான் இதை கூட்டும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருக்கலாம். நான் கூட்டும்போதும் சரி குறைக்கும் போதும் சரி அந்த லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகி கூடி குறையாமல், அந்த குறையும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லோவான ஸ்பீடில் வந்து அது குறையிறது வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ரொம்ப டக்குன்னு அப்படி கூடாமல் குறையிறத பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த ரிஃப்ளெக்டர் இல்லாமல் நான் வந்து ஃபுல்லாக அப்படியே லைட் போட்டேன். இப்போ வந்து ரிஃப்ளெக்டரை மாட்டியிருக்கிறேன். இப்போ மாட்டிட்டு வந்து நான் லைட் போடுறேன். உங்களால் வந்து அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரிஃப்ளெக்டர் மாட்டியிருக்கிறேன். பவர் வந்து அபவுட் 21 வந்து அதனுடைய பவர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தா தெரியும் பாருங்கள், ரிஃப்ளெக்டர் மாட்டியிருக்கிறேன். இப்போ வந்து நான் 2 லைட்டையுமே செட் பண்ணிட்டேன்.
ஆக்சுவலாக ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஓகேவா, ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். இதுக்கு தான் வந்து நமக்கு அந்த சாஃப்ட் பாக்ஸ் வேணும் அப்படிங்கிறது. என் மேலேயும் அந்த லைட்டு ஹார்ஷாக இருக்கும். நான் ரொம்ப எடிட் பண்ணாமலே காட்டுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த லைட்டு எவ்வளோ ஹார்ஷாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப எடிட் பண்ணி பியூட்டிஃபைலாம் பண்ணி ஏதாவது சரி பண்ண முயற்சி பண்ணால் உங்களுக்கு அந்த ரியாலிட்டி தெரியாது. அண்ட் அதே மாதிரி பின்னால் இதுலேயுமே கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பீக் ஆகிருக்கும். ஓகேவா, ஒயிட் கலரில் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த கேமராவுடைய செட்டிங் நான் இப்போ வச்சுருக்கிற செட்டிங்க்கு வந்து இவ்வளோ லைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பீக் ஆகுது, அதிகமாகுதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இவ்வளோத்துக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 5 தான் வச்சுருக்கேன். ஓகேவா, என்னுடைய ரைட் சைடில் இருக்கக்கூடிய லைட் வந்து 5 இருக்குன்னு நினைக்கிறேன். 5 or 6 இருக்குது. இந்த லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபவுட் 15, 18 அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப அதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு லைட்டு இதாகுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த லைட் இருக்கிறதுனுடைய ப்ளஸ் பாயிண்ட். எந்த அளவுக்கு வந்து நமக்கு லைட் சோர்ஸ் நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு வீடியோ நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் இப்போ நான் வந்து இந்த லைட்டிங் வந்து நல்லா வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செட் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. என்னுடைய ரிங் லைட்டினுடைய மேக்ஸிமம் பவரை இந்த லைட்டில் உள்ள 25% கூட இல்லைங்க, அதுவே பீட் பண்ணிருச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ரெண்டுலேயுமே 100க்கு நான் கூட்டினேன் அப்படின்னா நான் நிற்கிறதே தெரியாது. அவ்வளோ வெளிச்சம் வந்து உள்ள ஃப்ளட் லைட் மாதிரி உள்ளே வந்து விழுந்துடும். ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து நமக்கு இந்த லைட்டிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போது அடுத்தால நான் அந்த டிஃப்யூசர் மாட்டும்போது உங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லைட்டுகளை வைக்கிறது இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஒயிட் கலரில் மட்டும்தான் வருது. இதை வந்து நம்ம வார்ம் கலருக்கும் மாற்ற முடியும். ஸோ அதெல்லாமே வந்து நாம் அந்த வீடியோ எப்படி அந்த லைட்டிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிற அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட்டு ஒரு ரஃப்பாக ஒரு ரா அன்பாக்சிங் உங்களுக்கு ஒரு இந்த லைட் வாங்கியிருக்கிறது அதை பற்றி. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் பேசுகிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த லைட்டு கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். லோ குவாலிட்டி கம்மியான ஒரு பட்ஜெட்டில் வாங்கியிருக்கிற லைட்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த லைட்டு வாங்குறதுக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அந்த சாஃப்ட் பாக்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த லைட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் அஃபிலியேட் லிங்க் தான். உங்களுக்கு எந்த விதமான காசும் கூடாது, பட் எனக்கு அதில் கொஞ்சம் ஸ்மால் கமிஷன் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களை நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு கான்டென்ட் ரிலேட்டடான ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.